வி ஆர் ஜஸ்ட் ஸ்பெகுலேட்டிங். அது ஃபர்ஸ்ட் தர்ஷிகாவும் விஷாலும் ஃபர்ஸ்ட் கிளியர் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை அவங்க கிளியர் அவுட் பண்ணணும். நம்ம கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எக்ஸாக்ட்லி ஆலன். ஆனா இந்த ஒரு பாயிண்ட் நான் நினைச்சேன், ஒருவேளை அதாவது டிவி வந்து இத பெருசு பண்ணி, ஏன்னா சாய் சொன்னார் இல்லையா, இன்னைக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து விஜய் விஷால் மேல இருக்கே அப்படின்ட்டு. ஒருவேளை அவரை வந்து அவுட்ஷைன் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக டிவியை இப்படி பேசி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவரை பார்த்தா இப்போ ஒரு 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 என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு பாவம் ஃபீலிங். ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் ஐ நோ ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன். அப்படி இருக்குமோ அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா மற்ற எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இன்ஃபேக்ட் முத்துலாம் வந்து அவர் விஷால் கிட்ட சொன்னது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும், நீ பண்ணலைன்னு உனக்கு தெரியுது இல்லை, ஏஞ்சிவான்ட். இதை விட எல்லாம் கம்ஃபர்டிங்காக பேச முடியாது. எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று சொல்ல தான் போறாங்க, நீ வெளியில போய் பார்க்குற வரைக்கும். ஆனாலுமே அவரு எப்படி சொல்ல, அக்செப்ட் பண்ணிக்காத பண்ண முடியாத ஒரே விஷயம், நான் இது மாதிரிடா, நான் ஒன்று சொல்றாரு, அது கேட்கறதுக்கு வந்து எங்கேயுமே அது உட்கார மாட்டேங்குது. அவர் சொல்ற எதுவுமே எங்கேயுமே உட்காரல. அதுதான் வந்து அநாயிங்கா இருக்கு. நீ வந்து இல்ல, அந்த அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல. இமேஜ் கான்ஷியஸ் ரொம்ப தெரிஞ்சது. இல்ல, அவர் சொல்றது எல்லாமே நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவருக்கு தெரியுது, அவ்வளவுதான். ஒண்ணு ஒத்துக்கணும், இல்லையா காதுல இந்த காதுல வந்து அந்த காதுல விட்டுட்டு போயிடணும். அதையே சுத்தி ஒரு unnecessary drama அது. யா, தேங்க்யூ. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒரே ஒரு பாயிண்ட், ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும். ஆக்சுவலா நீங்க சொன்னதோட அவரு ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் செமினா. நீங்க நேத்து நைட்டு ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா தெரியல, அவரு ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஆவறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் வெளியில நின்று ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பவே ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டுட் சம்திங் கோயிங் டு ப்ளோ அப் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு, ஐ மீன் புடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் ஸோ. சாரி ஸ்ரீராக் பேசுங்க ஸ்ரீராக். சாரி அருண், ஜஸ்ட் செகண்ட். இல்ல, விஷால் பார்த்துதான். விஷால் நேத்து லைவ்ல எப்பயோ பேசுன மாதிரி தெரிஞ்சது. அருண் கிட்ட நினைக்கிறேன். இப்போ நான் சௌந்தர்யா கூட தோள்ல கை போட்டு நடக்கிறேன், ஆனா இது அவன் ஜெமினா தான் பண்ணான், நான் அதை தப்பா நினைச்சிட்டேன்னு இப்போ விஷால் அதை பத்தி பேடா ஃபீல் பண்றான். அப்போ எல்லாருமே பேசும்போது அவருக்கு அது தப்பா தெரியுது, சௌந்தர்ய மேட்ரு. அதே மாதிரி இப்போ அவங்க அத தான் பேசுனது தப்புன்னு புரியுது. ஆனா எனக்கு என்னன்னா, இதுல இதுல ஏன் அவங்க டிஃபெண்ட் பண்றாங்கன்னு தான் தெரியல. இப்போ அவங்க அன்சிதாவோ இல்லவோ எது வேணா இருக்கட்டும், அதே எதுக்கு சும்மா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்குது தான் தெரியல. ஏன்னா அங்க தப்போ சரியோ கிடையாது. சாரி, ஹலோ. ஓகே, அதான் எனக்கு அதுல இவ்ளோ டிஃபென்ஸ் மோட் போறான்னு தெரியல. ஏன்னா அதுல எந்த சரியோ தப்பும் இல்ல இவங்க பேசுற மாதிரி. ஏன்னா இப்போ எனக்கு கூட தான் ப்ரொபோசல் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அவங்க எப்படின்னா அதுக்கப்புறம் பேச மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏன்னா யாரும் அப்படி சொல்லும் போது ஆப்போசிட் இருக்கிறவங்க ஹர்ட் பண்ணக்கூடாது, சும்மா சீன் போடுற மாதிரி இருக்கக்கூடாது நினைச்சு அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணாதான் பார்ப்பாங்க. இப்ப கூட எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, டின்னர் பண்ணிட்டு. அதனால அந்த பொண்ணு என்ன லவ் பண்றேனோ இல்ல அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறேனோ என்ன யூஸ் பண்றேனோ இல்ல, ஒன்ஸ் ஷீ செட் நோ, ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் a நோ. அதுக்கு மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் வச்சுன்னா அது என் மேல தானே தப்பு. அப்போ அது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர் யாருக்கும் பொருந்தும்ல. இப்போ தர்ஷிகாக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும். ஸோ அதுல இவ்வளோ டிஃபென்ஸ் பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. இல்ல, அது அவங்க 2 பேரு பேசினா மட்டும்தான் அது இதாகும்னு நினைக்கிறேன். நான் மத்தவங்க வந்து இதுல எதுவும் எந்த பஞ்சாயத்தும் பண்ணி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது யார் பேசினாலும் அது வந்து ஹீல் டினை ஒன்லி. ஏன்னா அவங்க தான் அவங்க 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேட் பண்ணியிருக்காங்க, அது என்ன லெவல் ஆஃப் கான்வர்சேஷன் அவங்க 2 பேருக்கும் மத்தவங்க அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இவங்க எது பேசினாலுமே அது தப்பா தான் போய் முடியும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அருண், சாரி பேசுங்க அருண்.
நான் பார்க்கறதுல என்னன்னா, ஐ திங்க் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிள் தான். தர்ஷிகா அண்ட் விஷால் அந்த இந்த இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவனே சொல்லியிருக்கான், இதெல்லாம் நம்ம கண்டென்ட்டாக இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று இதுவாக இருக்கும், லைக் ஒரு லவ் வெளியில் போனால் ரொமான்டிக் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருந்தான். ரெண்டாவது என்னன்னா, விஷால் சைட்லேருந்து அவன் என்கரேஜ் பண்ணா, ஹி என்ஜாய்ட் இட். அதுதான் நான் பார்த்த வரைக்கும். ஓகே. ஆனால் ஒரு சில தடவை பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு இதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். இவன் வந்து எனக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, அதனால இங்கே இனிமேல் அது வேணாம் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லுவான். ஸோ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வேணான்னுவாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலாக வந்து அவன் ட்ரீட் பண்ணுற மாதிரி அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் தர்ஷிகா. இவனும் அதை ஒரு சில தடவை வெளிப்படுத்திருக்கான். அண்ட் இன்பிட்வீனாவே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, லைக் ஆனந்தி வந்து ஏன் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசினா அன்ஷிக்கு வந்து பொசசிவா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ அப்போ வந்து அன்ஷிதா எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் தர்ஷிகா போயிட்ட பிறகு அவங்க ரெண்டு பேருக்கு லைக் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. பட் அதுவும் ரொம்ப வியர்டாக தான் இருந்தது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ணது. அண்ட் தர்ஷிகாவும் சரி, ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, உன்னோட கேம் வந்து ஃபோக்கஸ்லேருந்து வெளியே போகுது அப்படின்னு. அதுக்கு அவங்க இல்லை, நான் கிளியராக இருக்கேன், என்னோட கேம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. ஸோ அப்படி யாருமே சொல்லாமனாலும் அவங்களுக்கு மேனிபுலேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் நிறைய பேர் சொல்லியும் அவங்க அப்படி இருக்காங்கன்னா, அவங்க சொன்னாங்கல்ல நிறைய தடவை, நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. பட் விஷால் அதில் ஓரளவு கிளியராகவே இருந்தான், இது நான் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துட்டு போக மாட்டேன்றது தான் அவன் நிறைய தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னான். அவங்க எலிமினேட் ஆகுறப்போ அதுக்கு தான் அவன் அப்படி கிளியர் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னான், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் அஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அவன் பார்த்தான். ஆனால் அதே திரும்பவும் அப்படியே என்ன இதுவாச்சோ அப்படியே தான் அவன் அதை அன்ஷிதா கிட்டையும் பண்ணான். அதில் தான் அவன் மாட்டிக்கிட்டான். ஸோ அதில் ஓரளவுக்கு டோன் டவுன் ஆகி அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நடந்த மாதிரி இருந்தது. லைக் அங்கே எப்படி இதுவாச்சோ அப்படியே அன்ஷிதா கிட்டையும் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து என்ன சொல்றான்னா, தர்ஷிகாக்கு தான் வந்து இவன் மேல இவன் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரியும், இவன் வந்து என்னன்னா இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அன்ஷிதா தான் பிடிச்சிருந்த மாதிரி சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு இது ஜாக்கே சொன்னாங்க, அவங்க ஒரு சீரியஸாவே சொன்னாங்க. அப்போ தர்ஷிகாக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு வந்து அன்ஷிதா பிடிச்சிருக்கு, அன்ஷிதா வந்து உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஜாக் வந்து கேட்டாங்க. ஸோ இதுல அவன் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு தான். ஒரு சிலது ஆனா ஒரு சிலர் என்ன பண்ண பார்த்தாங்கன்னா ஃபுல்லாவே அவன் தான் தப்பு பண்ண மாதிரி. அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேருமே ஈக்குவலா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ். ஆனா அந்த 250 மட்டும் மறந்துட்டீங்க. நான் இன்டரப்ட் பண்ண வேணாம்னு சொல்ல, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. தர்ஷன் பேசு. 250 புரியல. அந்த அவன் இவன் வேணாம் அப்படின்னு சொன்னல. ஓ ஓகே 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 அப்படிதான். ஆமா ஆமா ஆமா. இல்ல ரெண்டு மூணு ஸ்பேஸ் போறேனா அதெல்லாம் மறந்துடுறேன். காட் இட் புரியுது. அத நான் இன்டரப்ட் பண்ண வேணாம் தான் நான். ஓ புரிஞ்சது. காட் இட், நோ ப்ராப்ளம். ஆனா இந்த இதுல சரி, ஒரே பாயிண்ட் சொல்லணும். நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு இல்ல, லைக் நம்ம ஜெனரலா பேசுறதுனால அந்த ஒரு இதுல பேசுறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சொன்னதுல எனக்கு ஒண்ணு என்னன்னா, அந்த இவங்க அன்ஷிதா இது விஷயத்துல வந்து ஐ ஃபெல்ட் விஷால் முன்னாடி இருந்தே அப்படி இருந்த மாதிரி இருந்தது. இவங்க தர்ஷிகா கூட க்ளோஸா இருந்ததுனால நமக்கு அது தெரியாம இருந்தது. ஏன்னா நிறைய டாஸ்க்ல பாத்தீங்கன்னா விஷால் வாஸ் தேர் வித் அன்ஷிதா தான். நீங்க அந்த நிறைய 1 hour தவிர ஐ திங்க் இதுல கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க முன்னாடி இருந்தே அந்த க்ளோஸ்னஸ் இருக்குதான் செய்யுது. அது இல்லாம வந்து அந்த எனக்கு நான் எப்ப ரொம்ப அதிகமா பார்த்தேன்னா வந்து அவங்க போயிட்டு அந்த ஆப்போசிட் ரெண்டு இதுவா இருந்தது இல்ல, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸா இருக்கும்போது அவங்க ஆப்போசிட் சைடு போகும்போது அவங்க விஷால் கூட தான் ரொம்ப க்ளோஸா பேசி இருந்திருப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி பேசலன்னு அப்படி சொல்ல வரல, நான் அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். நமக்கு அப்படி காட்டல அப்படிங்கிற. கரெக்ட், மேபி நமக்கு வந்து அதிகமா இவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் மாதிரி காட்டினாங்க 1 hour எபிசோட்ல. பட் இன்னும் நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஆனந்தி கொண்டு போன மேட்டர் தான். நீ ஏன் பொசசிவா ஃபீல் பண்றேன்னு அன்ஷிதா கிட்ட சொன்னதுக்கு அன்ஷிதா நான் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைன்னு ரொம்ப கத்தி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அந்த லாஸ்ட் 2 weeksல மேபி அதுக்கப்புறமா கூட அவங்களுக்கு தோணி இருக்கலாம். பட் அது நம்மளால சொல்ல முடியாது. பட் அப்ப வந்து சொன்னாங்க ஒரு 35th day ஒரு 40th day அரௌண்ட் அப்பா அப்படி சொல்லிட்டு, பட் போறப்ப அவர் ரொம்ப பொசசிவா இருந்த மாதிரி தான் அந்த லைட்டா கொஞ்சம் பார்க்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் அதுக்கப்புறமா நடந்திருக்கலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கலாம். ஸோ அப்படியும் ஒரு ரீசன் இருக்கு, நான் கம்ப்ளீட்டா சொல்ல வரல. பட் பார்க்க அப்படி தெரிஞ்சது விஷாலோ அப்படி பண்றதுக்கு. ஏன்னா அது வரைக்கும் கண்டென்ட் ஃபுல்லா இவங்க தானே காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாக்குறப்ப அன்ஷிதாவை தான் அந்த கண்டென்ட் தான் அதிகமா காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அது எடிட்லயும் அப்படி வந்திருக்கு. ஸோ 1 hour எடிட்ல பார்க்க அப்படிதான் தெரிஞ்சு.
தர்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா விஷால் வந்து கொஸ்டின் பண்ணியும் விஷாலை கால் அவுட் பண்ணுன்றத போய் கடைசியில வந்து ஐயோ விஷால் எவ்வளவு பாவம் தெரியுமா அப்படின்ற ரேஞ்சு பண்ணு நிறுத்திட்டாங்க இன்னைக்கு. இது என்னன்னா லவ் பண்றது பிரச்சனையாச்சே தவிர அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே யாருக்குமே பிரச்சனையா தரல. எனக்கு சிவகுமார் பேசும்போதெல்லாம் கோவம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு, அவர் பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு காண்டாயிடுச்சு. நல்லா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட தூக்கிட்டு வந்துட்டு வரிசையா பேசுற மாதிரி அருண் கிட்ட என்னவோ ஆஞ்சநேயர்னு இது பண்ணிட்டு இவர் ஸ்ரீராமர் ரேஞ்சுக்கு ஒரு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவரை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவரை நிறுத்த வேண்டியதானே. அதை உட்காந்துட்டு வந்து அத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த என்ன கொண்டு வந்தாரு, சௌந்தர்யா மேட்ரு பண்ணது கூட பரவாயில்ல, ஆனா தர்ஷிகா மேட்ருன்னு சொன்னாங்க. எனக்கு நிஜமாவே புரியல. அது எப்படி பரவாயில்ல? ஒண்ணு தப்புன்னு சொல்லுங்க, இல்ல இதுவும் தப்பு இதுவும் தப்புன்னு சொல்லுங்க. அது இது கூட பரவாயில்லையோ, என்ன ஆயிடுது இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜென்ரலா வந்து இந்த ஊசி இடம் கொடுத்தாதான் அப்படின்னு ஒரு கேவலமான ரொம்ப இந்த 250 கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுவா. சத்தமா சிரிச்சிடுறேங்க ப்ளீஸ், ஸ்மைலி போட முடியல. வேற இந்த 250 கேட்பாரு. சரி ஓகே, ரொம்ப கேவலமான ஒரு ஒரு பழமொழின்னு ஒரு விஷயம் இருக்கு. அத வந்து கொஞ்சம் மாத்தி செய்தாரு. பொண்ணு வந்து அப்படித்தான் வருவாங்க, நம்ம தான் தள்ளி இருக்கணும். ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்தது. அதுக்கு நான் விஷால் பேசுனதே கேட்டு போயிடுவேன் போல. இவங்க அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல பேசுறது அதை விட கேவலமா இருக்கு. அதாவது அன்ஷிகாக்கு வந்து அப்பாவோட வாசமாவது ஏதாவது இருக்கான், ஆனா தர்ஷிகாக்கு அது கூட இல்லையா, அதனால பண்ணக்கூடாதான். பண்ணக்கூடாதுன்னா 2 பேர்கிட்டயும் பண்ணக்கூடாது. என்ன உங்களுக்கு அப்பாவோட பிரசன்ஸ் இருக்கு அதனால பண்ணக்கூடாது, இங்க அப்பாவோட பிரசன்ஸ் இல்ல அதனால அங்க பரவாயில்ல. எதுக்கு இந்த அட்வைஸ்? யாரு கேட்டா? இவங்க அட்வைஸ் கொடுக்கலன்னு யாரு அழுதா? எனக்கு அதுவே புரியுத. வரிசையா வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி சரி வந்து எல்லாம் கேட்டாங்க, நீ ஏன் அந்த மாதிரி பேசின, தப்பா பேசின, ஏன் வந்து ஜாஸ்மினோ இல்ல தர்ஷாவே அப்படி பேசின, இல்ல சௌந்தர்யாவே ஏன் இப்படி பேசின, இவங்க வந்து ப்ராப்பரா அதை சொல்லி சாரி ஒரு வாட்டி அவர் சாரி கேட்டாரு, முத்துக்குமரன் மேட்டர் மட்டும் சொல்லி சரி ஓகே. அதுக்கு மேல அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மேல அதை ஃபாலோ பண்றதுக்கு என்ன இருக்கு நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா இந்த லவ் எடுத்து வச்சு உட்காந்து நீ போட்டிருந்த ட்வீட் மாதிரிதான் இது பிக் பாஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மையான ஆயிடுச்சு எனக்கு. பிக் பாஸ் மட்டும் லைவ் மட்டும் இல்ல, சீரியலே அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இப்ப லவ் பண்றது சரியா தப்பா? இப்ப யாரு லவ் பண்ணா? இவங்களுக்கு இப்படி ரொம்ப கேவலமான கான்வர்சேஷன்ஸ் தான் போயிட்டு இருந்தது. அதுலயும் இன்னைக்கு வந்து தர்ஷிகா போனதுக்கு காரணம் விஷால் தான் சொல்லும் போதெல்லாம் ஏன் தர்ஷிகா உள்ள இருக்கும்போது நீங்க எல்லாம் என்ன பூ பறிச்சிட்டு இருந்தீங்களான்னு கேட்கணும்னு தோணுச்சு. அவ்வளவு கேவலமான இது தர்ஷிகாக்கு வந்துச்சு. ஊட்டி விட்டதெல்லாம் குறைன்னு சொல்லிட்டு வந்துதானே இவங்க எல்லாம் ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன எனக்கு விஷால் காரணம்? ஓட் போட்டதெல்லாம் நம்ம தானே, அப்புறம் என்ன போய் விஷால் காரணம்னு சொல்றது? அவ்வளவு அக்கறை இருந்தா விஷாலை தூக்கிட்டு தர்ஷிகா உள்ள வச்சுக்க வேண்டியதுன்னா. அப்பெல்லாம் தர்ஷிகா கேவலமான போனா தெரிஞ்சா கேம் ஆட வந்தாளா இல்ல வேற எதுக்கு வந்தான்னு கேட்க தோணுச்சு. ஆனா இப்ப மட்டும் விஷால் தான் காரணம் அப்படின்னு எனக்கு விஷாலை விட நான் சுத்தி இருக்க பேசுற மத்தவங்க எல்லாம் தான் ரீசனா தோணுது. இருக்கிற பிரச்சனைங்க நிஜமாவே விஷால சில விஷயத்துக்கெல்லாம் கொஸ்டின் பண்ணணும். இவங்க இதை கொண்டு வந்துட்டு அப்படியே இது அப்படியே ஜெண்டர் கார்டா மாறிடுது. அப்ப விஷால் நோ சொல்லலையா, நோ வந்து 2 ஜெண்டருக்கும் தானே. அப்ப இது ஈஸியா ஜெண்டர் கார்டு வைக்கலாம். ஏன்னா இது 2 அடல்ட்டுக்கு கன்சென்டான நல்ல விஷயம். அவங்க 2 பேர் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க. அதை வெள்ள இன்டர்வியூன்ற பேர்ல பாதி கிழிச்சாச்சு. திருப்பி இப்ப உள்ள வச்சு இவங்க எல்லாம் விளக்கம் சொல்லி பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்து இன்னும் அதை டேமேஜ் பண்ணியாச்சு. இப்ப விஷால் அழுது விஷால் வந்து ரொம்ப பாவம், ஒரு ஆணாக பிறப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அந்த அன்ஷிகா விஷால் மட்டுமே எனக்கு வாட் இஸ் பாதரிங் பீப்புள். எனக்கு அப்படி பார்த்தா அப்ப 3rd சீசன்ல கவின் பண்ணதுக்கெல்லாம் அப்புறம் என்னத்துக்கு கவிதையா எடுத்து போட்டு அலைஞ்சவங்க தானே நம்ம. அந்த கும்பல்ல இருந்துட்டு இப்ப மட்டும் வந்து புதுசா இந்த காதல் செய்வது எவ்வளவு பாவம் தெரியுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு கட்டுரை எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. சத்தா எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் அடுத்து கட்ட கொட்டி முடிச்சாச்சா? பட் ஆனா விஷாலுக்கு நிறைய சிம்பத்தி தான் வந்த மாதிரி தெரிஞ்சது டிஎல்ல பாக்குறப்ப. இப்படி உட்காந்து சொல்லாதெல்லாம் கடைசியில அப்படித்தாங்க வரும். வேற என்ன வரும்? நிஜமாவே என்ன தப்பா அதை விட்டுட்டு இப்படி அப்ப 2 பேரும் தெரிஞ்சுதானே பண்ணாங்க. இவங்களும் ஃபிளர்ட் பண்ணா அவங்களும் ஃபிளர்ட் தானே பண்ணா. இங்கதான் கொஞ்சம் நிறுத்துவாங்க.
இப்ப யாரு ஃபிளட் பண்ணது அதிகம், எந்த ஃபிளட் கம்மியா இருக்குன்னு உட்காந்து இதுல இந்த உண்மையா இந்த உண்மையான்னு உட்காந்து டைசெக்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் விஷால் தான் பாவம் வந்து நிற்கும். தர்ஷிகா வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து இதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் அதை கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. ஆமா அவங்களே வந்து நான் அதுவும் இதே ஃபோரம்லயே பேசிக்கிறேன் அப்படின்னா அப்ப என்ன பிக் பாஸ்ல திரும்ப வருவாங்க போல அப்ப லைக் இல்ல அவங்க கண்டிப்பா இது வருவாங்கல்ல, வைல்ட் கார்டுல சாரி ரீஎன்ட்ரி கண்டிப்பா இருக்குல்ல. ரீஎன்ட்ரி வருவாங்க. பட் அவன் அதுக்குள்ள அப்ப இருக்கணும்ல, ஒருவேளை பேசிப்பாங்க. பொட்டி எடுத்துட்டு போயிட்டானா அது தெரியல, மேபி Mostly. அவங்க இதுக்குள்ளே பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வினி ஒருவேளை அப்படி போயிட்டாலும் 2 பேரும் ஒன்னாவும் வரலாம் இல்லையா கடைசியில. மேபி இருக்கலாம். இப்போ இந்த நாளைக்கு தர்ஷிகா actually இப்போ public அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா, இதே தர்ஷிகா தான் அந்த ஐ டோன்ட் நோ எந்த இன்டர்வியூன்னு தெரியல, அப்போ அவங்க அதை மீன் பண்ணியிருப்பாங்க. வென் ஹீ செட் பாசம் எனக்கே அந்த மொமெண்ட்ல ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இங்க யார் கரெக்ட் தப்பு கிடையாது. பாயிண்ட் வந்து யூ இப்போ தர்ஷிகாவா இருந்தாலும் ஷீ ஹேஸ் டு ஃபேஸ் இட். அதுக்கான மேபி ஷீ ஃபேஸ்ட். அதுக்கு தான் அந்த போஸ்டே ஓகே இது ரொம்ப அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் போகுது, லெட் மீ புட் அ ஸ்டாப், அவ்வளோதான். இங்கே வந்து எதுவாக இருந்தாலும் விஷால் கிட்ட டைரெக்டாக அவங்க பேசிக்க போகிறாங்க. இந்த நடுவில் பஞ்சாயத்துன்ற ஒரு விஷயம் பண்ணுறதால அகெயின் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, மேபி மீடியா வாண்ட்ஸ் தட் சிம்பத்தி ஓட்ஸ் டு விஜய் விஷாலா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் பண்ணி அதை வந்து அப்படியே ஒரு இக்னோர் பண்ணுற அட்டெம்ப்ட் எல்லாம் வந்து இட் இஸ் நாட் லுக்கிங் நைஸ். யார்கிட்ட விமோச்சனம் கேட்குறீங்க, யார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்க? இது அந்த மாதிரிலாம் இங்கே யாருமே உங்களை சொல்லலை. நீங்களா அதை ஒரு யூ பிளேட் அ கேம். இப்படி தான் அது வெளியில் ஆடியன்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் ஆச்சு. எல்லாரும் இப்படி தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்து உங்களை இப்படி எடுத்துக்கலாம், சில பேர் அப்படி அவ்வளோதானே தவிர அவங்களுடைய ஒப்பீனியன் இஸ் ஷோன் இன் த ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ், இவ்வளோதான். பட் who you played the game with, either Darshika and Vijay Vishal, they both have to be responsible for their actions to themselves, not to the audience. ஓகேவா? நம்ம வந்து அவங்க கிட்ட போயிட்டு கேஸ் எல்லாம் போடணும், நீங்க தானே இப்படி பண்ணீங்க, நீங்க லவ் பண்ற மாதிரி கான்டாக்ட் பண்ணீங்களே, இன்னைக்கே லவ் பண்ணிக்கலன்னுலாம் கேட்க போறது இல்லை. அஸ்வினி பேசுங்க. ஹாய் ஒரே நிமிஷம். இல்ல நாளைக்கு பாதி கண்டஸ்டன்ஸ் வெளியே அனுப்பிடுவாங்க போல, எல்லாரும் வெளியில நடக்கிறதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஓ நான் அந்த இது அன்மியூட் பண்ணவே இல்லை, கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க. இவெல்லாம் யாரு சாச்சனாலாம் நல்லா உளறிட்டு இருக்கா. பார்க்கலாம். 250 மறந்துட்டீங்க, சரி ஓகே. சொல்லிக்கிறேன், அந்த மிட்விக் எவிக்ஷன்றது பிராங்கா வர்ஷினி வளரிட்டாங்க. அது வர்ஷினியா பிளான் பண்ணாங்கன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. சீக்ரெட் டாஸ்க் சீக்ரெட்டா சொல்லாம சீக்ரெட் டாஸ்க் இருக்குன்னு சொல்லும்போதே நினைச்சேன். சரி ஓகே இருங்க அஸ்வினி பேசுங்க. ஓகே. ஹாய் சாய், ஹாய் தர்ஷனா, ஹாய் எவ்ரிபடி. எனக்கு இந்த இஷ்யூல என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, விஷால் மேல எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதை ஐ திங்க் கிட்டத்தட்ட எல்லாருமே சம்மப் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் த வே ஹி ஷேம்ட் சௌந்தர்யா, மாக் பண்ணது, பாடி ஷேம் பண்ணது, அந்த மாதிரி எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்ததை வச்சும் இந்த ஒயிட் வாஷிங் ஆர் ஹவெவர் வி வாண்ட் டு கால் திஸ், இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தர்ஷிகால இருந்தே ஆரம்பிப்போம். இந்த இஷ்யூ வந்துட்டு 2 அடல்ட்க்கு நடுவுல நடந்த ஒரு விஷயங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இட் ஹேப்பன் இன் அ பப்ளிக் பிளாட்ஃபார்ம். நம்ம எல்லாருமே அதை பாக்குறோம். இதுல நீ இவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்த இல்ல அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா அந்த மாதிரியான கேட்கிற இது நமக்கு யாருக்குமே இல்லை அப்படின்றது என்னோட மொதல் கருத்துன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தே டூ சம்திங் ஆஸ் அன் அடல்ட். நம்ம வந்து சின்ன குழந்தை கிடையாது, போயிட்டுலாம் நீ பண்ணக்கூடாதுமா அப்படின்னு போய் இது பண்றதுக்கு. ஸோ தே இப்போ தர்ஷிகா வெளில வந்து சொன்ன மாதிரி தான், இஃப் ஷீஸ் லேர்ன்ட் ஓகே அதில் தப்பு இருக்குன்னு அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அது ராங். அது வெளியில வந்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்களே தவிர இதெல்லாம் பண்ணதே தப்புன்றது ஒரு பெரிய அதை அட்ரஸ் பண்ற விதமே தப்பா எனக்கு பட்டுச்சு. பொதுவா நான் சொல்றேன், எல்லாத்தோட அபிப்பிராயமா நான் சொல்றேன். ஃபாலோட் பை
by which how Anshida was dragged into this. இதுல இப்போ யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நான் பேசுறதுக்கு முன்னாடி, இந்த பொசசிவ்னஸ் அப்படின்ற விஷயம். அதுல ஒண்ணு வந்துட்டு அவங்க ஆனந்தி உள்ள கேட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூல கூட வெளில வந்து சொல்லியிருப்பாங்க, நான் கேட்டதே நான் கேமராக்காக பண்ண ஒரு விஷயமே அந்த ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஐ வாண்டட் அன்ஷிதா டு டெல் தட் அது அப்படி இல்ல, அப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியே நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனந்தி வந்து ஒரு இன்டர்வியூல சொன்ன ஒரு கிளிப் நான் பார்த்தேன். அது ஒண்ணு வைக்கணும்னு நினைக்கிறேங்க. Another point is today liveல நான் பார்த்தேன், பவித்ரா was telling சௌந்தர்யா இந்த மாதிரி இந்த பொசசிவ்ன்றது நான் கேட்டதுக்கு ரீசன் எனக்கு அப்படி தோணுச்சுடி, அதனாலதான் நான் கேட்டேன், சும்மா எல்லாம் கேட்கல. ஐ ரியலி ஃபெல்ட் அன்ஷிதா was being possessed ஒரு பாயிண்ட்ல, அதனாலதான் கேட்டேன் அப்படின்றது. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, அன்ஷிதாக்கு பொசசிவா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், என்ன பிரச்சனை உலகத்துக்குன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஜஸ்ட் பிகாஸ் தி கேர்ள் ஹேஸ் அ ஹிஸ்டரி அவுட் சைட் தட் நீட் நாட் பி டிராக்ட் இன்சைட் தி ஹவுஸ் அப்படின்றதுதான் என்னோட மெயினான ஒரு ஒப்பீனியன். ஓகேங்களா, அவங்களுக்கு வெளியில அண்ட் வி டோன்ட் நோ எனி ஆஃப் தட். வெறும் பிக் பாஸை பாக்குறோமா, 18 பேர் அங்க பண்றாங்களா, அந்த ஷோவை பாக்குறோமா, ஜட்ஜ் பண்றோமா, போறோமா. வெளியில ஒருத்தவங்களுக்கு நீ வெளியில இப்படிதானே பண்ண, ஸோ யூ கேப்பபிள் ஆஃப் யுவர் பொட்டன்ஷியல் டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்றதுலாம் ரொம்ப தப்பான ஒரு டேகா இருக்கு. Having said this, I am not a fan of Anshida. I am not a fan of Vijay Vishal. ஆனா the way இந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுங்கிறது கோர் இஷ்யூவை ரொம்ப டைல்யூட் பண்ணி எங்கேயோ திருப்பி கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு விஷயத்த இங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இதை தாண்டி இன்னைக்கு ஐ திங்க் தர்ஷனா அதை pretty much கவர் பண்ணிட்டாங்க. சிவகுமார் சொன்னது இட் வாஸ் கெட்டிங் ஆன் மை நர்வ்ஸ் ஆனஸ்ட்லி. பிகாஸ் அது எப்படின்னா, நான் ஏதோ திருப்பி 1900 அந்த காலத்துக்கு போயிட்டணுன்ற மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். டிபிக்கல் ஒரு பூமரிசம் டாக்கா தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அதாவது எப்படி சொன்னாருன்னா, நான் இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், ஸோ ஐ நோ ஹவு அ பார்ட்னர் வுட் ஃபீல் வித் ஹிஸ் பார்ட்னர் ஆர் ஹர் பார்ட்னர். ஒரு பாய் ஃப்ரெண்ட்னா இப்படிதான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஹக் பண்றது. ஐம் லைக் வாட் ஆன் எர்த் ஆர் வி டாக்கிங் ஆன் நேஷனல் டெலிவிஷன். அப்படிதான் நிஜமா எனக்கு ஃபீல் ஆச்சு. தட் வாஸ் ஆல் வெரி ராங். இதெல்லாம் தாண்டி ஃபைனலா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷால் கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்குங்க. எனக்கு அங்க இருக்கிறதுலயே மோஸ்ட் அன்டிசர்வ்டு நான் நினைக்கிற கண்டெஸ்டன்ட் விஷால் தான் ஆனஸ்ட்லி. ஆனா having said all that, address the right issue, and I don't want to put the entire responsibility on him for what he did. I would like to give equal responsibility to the host Vijay Sethupathi and to the television for not addressing the right things at the right time. Because இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் வீக்கெண்ட்லயே எடுத்து இதை பண்ணப்பான், பிகாஸ் தேவையில்லாத இஷ்யூ எல்லாம், சம்மந்தி விஷயம் எல்லாம் எடுத்து அவங்க அவ்வளவு அட்ரஸ் பண்ணாங்க. ஒரு என்டையர் வீக்கெண்ட் யூஸ் பண்ணவங்க ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த எடுத்து அவங்க அட்ரஸே பண்ணலங்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அது எனக்கு சுத்தமா இது கிடையாது. அதுக்கப்புறம் அது ஒரு ஹிண்டா ஐ திங்க் சோசியல் மீடியால பேசப்பட்டதுனால அவருக்கு ஒரு ஹிண்டா அதை கொடுத்து ஒரு சாரின்னு சொல்ல வச்சதும் தப்புதான். அதுக்கப்புறம் கமிங் பேக் டு ஹவு விஜய் விஷால் பத்தி ஒரு 2 விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட இப்ப நேஹா வந்து அந்த ஃபேமிலி டைம்ல சொன்னதா இருக்கட்டும், இத்தனை ஃபீட்பேக் கிடைச்சதுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் மீ ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். ஸோ ஃபார் மீ டு இந்த ஒயிட் வாஷிங் எதுவுமே எனக்கு அவர் மேல சிம்பத்தியோ பாவமோ ஒரு ஓட்டோ என்கிட்ட ஓட்டெல்லாம் விடுங்க, எனக்கு அப்பா நீ பாவம் பண்ற ஃபீல்லாம் எனக்கு ஒரு துளி கூட வரல. ஏன் வரலன்னா, ஐ ஸ்டில் ஃபீல் அவர் பண்ணின இந்த ரிலேஷன்ஷிப் அந்த இஷ்யூ பத்தி பேசலங்க, சௌந்தர்யா பத்தின விஷயத்துக்கும், அதுக்கப்புறம் இந்த பாடி ஷேம் பண்ணதுக்கும், இந்த தலையும் தர்ஷாவை மாக் பண்ணதுக்கும், ஜாக்லின் அந்த வாக் பண்றதோ ஒரு ஷேம் பண்ணதோ, இது எல்லாமே யாரும் எடுத்து வைக்கவும் இல்லை. நேஹா சொன்ன விஷயத்துக்குமே இவர் அதை எங்கேயும் அதையுமே டைல்யூட் பண்ணி எங்கேயோ கொண்டு, இதுதான்ப்பா சொன்னேன், இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட், இதுக்கு நான் சாரின்னு அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அது தொட்டும் தொடாம ரியாக்ட் பண்ண மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு அர்ணவ் ஒரு ரொம்ப தப்பான விஷயத்த ஜெஃப்ரி பத்தி சொல்லும் பொழுது சௌந்தர்யா கொந்தளிச்சுட்டாங்க அதை கேட்டுட்டு. I'm like feeling very bad when the girl would know how this guy was talking about her, how much she would feel bad, because she does not even know that he said all of this, and she's feeling sorry for this guy after him doing all of this nonsense. இல்லைங்களா? அதனால இது எல்லாமே அவர் என்னக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு நான் பண்ணினது தப்புதான், இது மிஸ்டேக், ஐ ஷுட் நாட் ஹவ் டன் திஸ் ஜெனுவினா ஒரு அப்பாலஜிஸ் எப்ப அவர் வைக்கிறாரோ அன்னைக்குதான் என்னோட ஒரு பெர்செப்ஷன்ல அவருக்கான ஒயிட் வாஷிங் என்கிட்ட நடக்குமே தவிர none of this is going to change my opinion, and for me he's the most undeserving contestant there. But having said this, அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுற அளவுக்கு இது ஐ திங்க் தர்ஷனா சொன்ன மாதிரி திஸ் என்னங்க அந்த ஷோ மறந்துட்டேனே பேரு, சொல்வதெல்லாம் உண்மை, என்னங்க அந்த ஷோ பேரு, இட்ஸ் நாட் தட் ஷோ, இட்ஸ் பிக் பாஸ் பேசிக்கலி. ஸோ let's judge the contestants based on what they do there and not really get into what happens inside their private stuff. That's not a business anymore. So avladan sai, this is all I wanted to say.
நன்றி நன்றி, சிறப்பாக முடித்து விட்டீர்கள். எனக்கு அஸ்வினி சொல்லும்போது 1800 சொன்னாங்களா, அந்த காலத்திலேயே பாலிகேமி பண்ணிட்டு தானே இருந்தாங்க. இப்ப புதுசா வந்து இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க மார்னிங் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறமா இங்க உட்காந்து பேசும்போதுதான் சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு ரஞ்சித்தை திட்டினீங்க நீங்களாம், அதனால சொல்றதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது எனக்கு. சீரியஸ்லி சிவகுமார் சொன்னது எனக்கு எப்படி எப்படி ஆயிடுச்சுனாங்க, அவர் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே இதுதான் மோசம்னு நினைச்சா அடுத்து அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் இதை விட மோசமா இருக்கு, அடுத்தது இதை விட மோசமா இருக்குது. அப்பா விஷயம்லாம் சொன்னதெல்லாம் என்னது அதெல்லாம், இஸ் திஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் கிவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எனிவே அதாங்க ரொம்ப டைல்யூட் பண்ணி இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான கேள்விகளை கேட்டு அவர் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிட்டாலே இந்த விஷயத்துக்கு ஒரு என் கார்டு போட்டுன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு திருப்பி அடுத்த சீசன்ல நீ இவன மாதிரி தானே பண்ணேன்னு திருப்பி இதை இழுத்துட்டு வரக்கூடாதுன்றதும் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் தான் நான் வச்சுக்கிறேன் நமக்கு ஆஸ் ஆடியன்ஸ், பிகாஸ் we don't want to drag these ex contestants and again and again and again giving them the same tags all over. So that's it. Thank you Sai, thank you நன்றி everybody. நன்றி. ஆதி கூறுங்கள், பேக்லாகா பாத்துட்டீங்களா? இல்ல பேக்லாக்லாம் இல்ல. நான் இந்த அர்ணவ் பேசுற வரைக்கும் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அவர் வாங்க வாங்க. பேசினப்போ டக்குன்னு அதோட லைவ் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நடந்தது இதுதான் பார்த்தேன், 1 hour எபிசோட் தான் பார்த்தேன். ஆக்சுவலி 1 hour எபிசோட்ல இவங்க சொன்ன அந்த இது வரல. ஆஹ் அவர் பேர் என்ன, சிவகுமார். இந்த சிவகுமார் சிவகுமார் பேசினதுலாம் வரல, அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க போல. ஸோ நான் அடுத்த ரவுண்ட்ல பேசுறதுக்கு முன்னாடி நான் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு பேசுறேன். பட் இப்போ வந்து விஷால் டாபிக் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆஹ் எனக்கு ஓவராலாவே இந்த 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 இஷ்யூல நிறைய எனக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல அன்ஷிதா போயோ இல்லை தர்ஷிகா போயோ லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுல பெருசா எந்த தப்பும் கிடையாது, பெருசா இல்லை தப்பே கிடையாது. பேசிக்கா என்னன்னா ஆல்சோ இந்த அக்செப்டன்ஸ் இல்லாம போகுது இல்லை, நீ எப்படி லவ் பண்ணலாம் அந்த மேட்டர்லாம் போகுது இல்லை, அதுலயுமே இது கிடையாது. ஏன்னா இந்த ஷோ வந்து இஸ் அபவுட் ஷோயிங் எமோஷன்ஸ். ஒருத்தங்க திட்டினாங்க, ஸ்லர் வேர்ட் யூஸ் பண்ணி ஒருத்தங்களை இது பண்ணாங்க அப்படின்னா கூட அதுக்கெல்லாம் கூட இங்க வந்து ஃபயர் விட்டுருக்காங்க. திட்டுறதுக்கோ கத்துறதுக்கோ காமெடிக்கோ இல்லை அதுல எதிர்த்துல இருக்கிறவங்கள மார்க் பண்ணி அழுக வச்சு இது பண்ணி அவ்வளோ புள்ளி பண்றதுக்கு கூட இங்க சிரிச்சிருந்திருக்காங்க, இங்க ஃபயர் விட்டுருக்காங்க. இப்ப கூட எல்லா சீசன்ல இருந்த புல்லிஸ்க்கும் இங்க மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கான ஆட்களும் இருக்கு. ஒரு நேஷனல் டெலிவிஷன் இவங்க சொல்லக்கூடிய ஒரு ஷோல டிகோரம் கெட்டு போகுது, லவ் ஏன் பண்றீங்கன்னு கேட்கறப்போ அப்போலாம் புள்ளி பண்றப்போலாம் அந்த டெக்கோரம் உங்களுக்கு எல்லாம் கெட்டு போற மாதிரி தெரியலையா, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே, ஆனா லவ் பண்றது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதான்றது இருக்குல்ல. கிட்டத்தட்ட நம்ம சமூகத்தோட ஒரு ஒரு சின்ன விஷயமா தானே அது இருக்குது. இப்போ இங்க வந்து சினிமால இதுல குழந்தைங்கள்லாம் நாங்கள் கூட்டு போக மாட்டோம் அப்படின்னா அங்க ஒரு 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 கிஸ் சீன் இருந்ததுன்னா இவங்க வந்து இல்ல ஒரு இன்டிமேட்டான லவ் சீன் இருந்ததுன்னா அவங்க குழந்தைகள்லாம் கூட்டு போக மாட்டோம் இது பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா தலையை துண்டாக்குற ஒரு வயலன்ஸ் அதிகமா இருக்கிற ரத்தம் அதிகமா இருக்கிற ஒரு படத்துக்கு அதெல்லாம் நம்ம பார்க்காம ஜாலியா கூட்டு போறாங்க. ஸோ விர் ஓகே வித் வயலன்ஸ், விர் ஓகே வித் புல்லிங், விர் ஓகே வித் பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் அண்ட் எவ்ரிதிங், அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஷோ பண்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. 2 பேர் காதலிக்கிறாங்க கன்சென்டோடன்றதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது, அவர் வயிறு எரியுது அப்படின்னா அது தனி பிரச்சனை, அதான் அவங்களோட பிரச்சனை கிடையாது. அண்ட் இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் என்ன சொல்றது டெக்கோரம். அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இப்போ இந்த விஷயம் வெளியே நடக்குது அப்படி இல்லை, எனக்கு இன்னொரு கருத்து இருக்கு ரிகார்டிங் விஷால். இப்போ இந்த விஷயம் வெளியே நடக்குது அப்படின்னா இங்க நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை விஷால் என் ஃப்ரெண்டா இருந்திருந்தா நான் சொல்லியிருந்திருப்பேன், இதெல்லாம் பார்த்துருந்தா இப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தா நான் அதை சொல்லியிருந்திருப்பேன் என்கிட்ட. ஆனா இப்ப ஷோல நடக்கும்போது இதனால இப்ப நீங்க செஞ்ச ஒரு தப்புனால பாதிக்கப்படுறவங்க நீங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ்லயும் சரி, கவின் சீசன்லயும் சரி, இதே தான் அவர் பண்ணாரு. பட் இதனால பாதிக்கப்படுற இடத்துல இருக்கிறவங்க எப்பவுமே பெண்களா இருக்கும்போது நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களான்றதுலாம் கிடையாது. யுவர் ஆக்ஷன் ஹேஸ் லீட் டு
someone else losing their opportunity. இப்போ நீங்க லவ் ஏன் பண்ணீங்கன்றதுனால அந்த பிளேமை தூக்கி நான் விஷால் மேல போடல. ஆனா நோன்னு சொல்றப்போ ஒரு சின்ன விஷயம் நீங்க லீட் ஆன் பண்ணக்கூடாது இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து போய் அதுக்காக பேசிக்காம இருக்கணும்னு கன்ஃபார்மா நான் அதை சொல்லலை. தாராளமா பேசிக்கலாம், இது பண்ணலாம். பட் அவங்க வந்து எனக்கு அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் உனக்கு ஓகே தானே, அவங்க எல்லாம் சொல்றாங்க ஓகே தானே அப்படி சொல்லிட்டு நீங்க திருப்பி திருப்பி லீட் ஆன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை சரி தப்புக்குள்ள வராது. ஆனா இது நீங்க பண்ணிருக்க வேண்டாம்ல. இப்ப நீங்க கோர்ட்ல வந்து எஸ்கேப் ஆவாங்கல்ல, இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா அப்படின்றத. ஸோ பட் நீங்க வார்த்தையா சொல்லாம நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்து ஒருத்தங்களை அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டு வார்த்தையில மட்டும் இல்ல எனக்கு இது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதனால பாதிக்கப்பட போறது அவங்கள தானே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கன்சர்ன் எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த விஷயத்துல நம்ம அதை பண்ண முடியும். அப்புறம் அன்ஷிதா விஷயத்துலையுமே சரி, தர்ஷனா சொன்ன மாதிரி நம்ம இதுல அதிகமா பிளேம் பண்ண வேண்டியது வெளியே இருக்கிறவங்க தான். ஒரு ப்ரெஜுடைஸ் வச்சிருக்காங்க இவங்க அன்ஷிதா மேல. அப்புறம் இப்ப அதை பேஸ் பண்ணி நீ எப்படி இதை பண்ணலாம், நீ இதை பண்ணாதானே அப்ப இதையும் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றது. ஆமா, இப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் 10 பேர் கூட பழகுவேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதானே எங்க மேட்ரு. இப்ப நான் யாரை லவ் பண்றேன்ட்டு சம்மந்தப்பட்ட ஆளுக்கு கன்சென்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல அங்க பிரச்சனையே கிடையாது. அதாவது வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். பட் எனக்கு ஒரு வியூவரா இந்த கேம் ஷோல எதுல பிரச்சனை இருக்குன்னா, இது வட்ட நடக்குது. ஆனா ஒருத்தர் வந்து லவர் பாய் என்டர்டெய்னர் அப்படின்னு அதுல இருக்கிற ஆண் வந்து அங்க பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா மறுபடியும் இங்க சர்ச்சைம் பண்ணப்பட்டோ இல்ல இது பண்ணப்பட்டோ அதுல இருக்கிற பொண்ணுங்க மட்டும் ஏன் அதோட ரெப்பகேஷன்ஸ் அனுபவிக்கணும்ன்ற ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் குறிப்பா எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறத ஓப்பனா வந்து சொன்னாங்க. அவங்க கம்பேரிட்டிவ்லி அவங்கள தான் நீங்க போல்டுன்னு சொல்லணும், அவங்க தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க சொல்லணும். உள்ள இருக்கிற என்ன சொல்றது சாச்சனாவோ இல்ல அந்த அவங்களோட தங்கச்சி யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்களே விஷாலோட தங்கச்சி, அவங்களோ ரொம்ப நோகாம ரொம்ப எடுத்து சொல்லி ஒரு 2-3 பேர் தான் விஷால் கிட்ட சொன்னாங்க இந்த விஷயத்த. அதையும் கன்சோல் பண்றதுக்கு இன்னொரு 4-5 பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இவ்வளவு சேஃபா இருக்கிற விஷால் மேல அவங்களுக்கு எல்லாம் பாவம் வருது. ஐயோ பாவம் பாருங்க எப்படி ஆயிட்டாருன்னு. ஆனா வெளியே லட்சக்கணக்கான ஒரு இன்சல்ஸ் கிட்டையும் இவங்க கிட்டையும் தர்ஷிகாவோ அன்ஷிதாவோ அவ்வளோ வசவு வாங்குறாங்க, இது பண்றாங்க. நம்மளுடைய பாவமோ இதுவோ யார் மேல இருக்கணும்? இப்ப அவங்கள நீ விஷாலுக்காக பேசு, நீ ஏன் அப்படி பண்றாங்க பாரு ஒரு நாள் அவங்க பண்றாங்கன்னு சொல்லி பேசி 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 இப்ப தர்ஷிகாவோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட சொல்லுவாங்க, எப்பா உள்ள போனவனுக்கு எனக்கு என்ன மீன் உள்ள போனவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சொல்லி அவங்க பேசல அப்படின்னு. இப்ப இப்போ நீங்க பாருங்க, யார விளக்கம் கொடுக்குற இடத்துல நிப்பாட்டுறோம், யார பாவம்ன்ற இடத்துல நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இது இந்த ஒரு சீசன் நடக்கல, பேட்டர்ன் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பேட்டர்ன் தான் இவர் சொன்னது, அர்ணவ் சொன்னது. எனக்கு காலையில இருந்தே இப்ப ப்ரோமோ நம்ம பார்த்துட்டோம். அந்த இதுல வந்து சொல்றாங்க அர்ணவ் விஷயத்துல தரங்கெட்ட வார்த்தைகள் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஜெஃப்ரியை சொல்றாரு. சொல்லும்போது இதெல்லாமே ப்ரோமோல வந்துருச்சு. ப்ரோமோல வந்த பின்னாடி இப்ப இங்க வந்த பொது சமூகத்துல வந்த ட்வீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஓகே இந்த டிராமா வெயிட்ஸ், ஒரு சம டிராமா இங்க காத்திருக்கு அப்படின்னு. இப்போ சமூகம் இதை எந்த கண் கொண்டு அதை பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்கிறோம். இதுல என்ன டிராமா, இதுல என்ன கண்டென்ட், இது இப்போ அதை எப்படி பார்க்க நம்ம, அதாவது எல்லாரும் போட்ட அந்த மீம் இருக்குல்ல, இந்த காத்துட்டு இருக்கிற மாதிரி மீமு இல்ல லாஃபிங் எமோஜி, அதுக்கு அப்படிதான் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு அந்த அதாவது அந்த விஷயம் ஏர் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் ப்ரோமோ பார்த்துட்டு வந்த இதெல்லாம் வந்து இப்படிதான் இருந்துச்சு. வாவ் வந்துட்டாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சிரிக்கிறாங்க, இல்லை இது பண்றாங்க, இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லா பாக்குறோம். இப்ப இது என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் இது எப்படி பார்க்கணுன்றத முடிவு பண்றோம். இது எல்லாரும் ஒரு பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டு பாக்குற விஷயம் கிடையாது இல்ல. அவன் ஒருத்தன் அங்க ஒரு சோசியல் மீடியால வெறும் ஃபேன் வார்ஸ் போடக்கூடிய ஒரு சீப்பா ஒரு 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 இடத்துல இருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து ஜெஃப்ரிக்கோ அசல் கோலருக்கோ நிக்சனுக்கோ ஒரு பிராண்டிங் பண்ணது போக ஒருத்தன் இன்னொரு அதே பிராண்டிங்கை போய் ஜெஃபுக்கு பண்றான் உள்ள ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல. இது வரைக்கும் சோசியல் மீடியால மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்த வார்த்தைகளை ஒருத்தன் போய் நேஷனல் டெலிவிஷன்ல சொல்றான். அந்த ப்ரோமோவை பார்த்ததுல இருந்து இது வரைக்கும் எனக்கு 8 சீசன் ஆஃப் பிக் பாஸ்ல ஒரு மாதிரி கூசுனதே கிடையாது ஒரு விஷயத்த பார்க்கும்போது.
ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா என்னால அதை ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு கூட தெரியாது. இப்ப இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நான் எப்பவுமே வன்முறைக்கு எதிரானவன். ஆனா ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா என்னால நான் அரைஞ்சிருக்க கூடும் அவரை. ஸோ எனக்கு ஸோ ஒரு மாதிரி உடம்புலாம் கூசி போய் தான் நான் நம்மளால அதை பார்க்க முடியும். ஏன்னா நீ ஒரு பயங்கரமான விஷயத்த போய் அங்க நார்மலைஸ் பண்ற, ரொம்ப கேடுகட்ட மோசமான ஒரு விஷயத்த. இப்போ விஷால் கிட்ட கூட இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, லவ் கண்டென்ட் யூஸ் பண்ற வார்த்தைகளை பாருங்க, அதுல இருக்கிற வித்தியாசத்தை. லவ் கண்டென்ட் இது அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நோன்றதும் தடவுறதுன்ற வார்த்தைய இவங்களால திருப்பியும் நிக்சன் கிட்டையும் அசல் கிட்டையும் இவங்க கிட்டையும் ஜெஃப்ரி கிட்டையும் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது, யூஸ் பண்ண தோணுது இவங்களுக்கும். அந்த வார்த்தையெல்லாம் இவங்களுக்கு விஷால் கிட்ட யூஸ் பண்ண தோண மாட்டேங்குது. அது யாருக்கு யூஸ் பண்ணாலும் தப்பு தான். பட் நான் சொல்றது இவங்களோட மைண்ட் செட்டுக்கு அவங்க பண்ணும்போது மட்டும் இவங்களால ஏன் அதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. குறிப்பா தொட்டு பேசுறதோ இது பண்றதோ அந்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தோணுது. சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்க மேல அவங்களுக்கு இல்லாத ஒரு இதுவோ அவங்க செட் பண்ணாத ஒரு பவுண்டரிஸையோ அந்த 2 பேருக்குள்ள செட் பண்றதுக்கு நீங்க எல்லாம் யாரு? ஸோ அப்புறம் சிவகுமார் பேசுனது இது தேவைப்படாதுன்னு எடிட் பண்ணி கட் பண்ண தெரியுது ஒரு டெலிவிஷனுக்கு. அவன் பேசுனதை குறைந்தபட்சம் மியூட் பண்ணணுன்றது கூட தெரியல. நான் 1 hour ஷோல போய் பார்த்தேன், அட்லீஸ்ட் அதில் மியூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதுலேயும் மியூட் பண்ணல, அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. இப்போ அதோடைய ரிப்பர்கஷன் என்னன்னா, தர்ஷனா கமெண்ட் கீழே தான், ட்வீட்டு கீழே தான் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தன் அதே வார்த்தையை போட்டு போடுறான். அதாவது இந்த வார்த்தை அவன் பண்றப்ப நீங்க சும்மா இருந்தீங்க, நான் கேட்கறப்ப மட்டும் நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவரு இவங்களை தொடர்றப்போ நாங்க சும்மா தான் இருப்போம், ஏன்னா எங்களுக்கு அது தேவையே கிடையாது அவங்க 2 பேருக்குள்ள. நீ எதுக்குதான் கேட்கறன்றதானே எங்க கேள்வியா இருந்திருக்கணும். எனக்கு இதை விட இன்னும் பெருசா என்ன நடக்கணும் பிக் பாஸ் இன்டரப்ட் பண்றதுக்கு? பிக் பாஸால வெளியே இருக்கிற தகவல்களை உள்ள கொண்டு வராதீங்கன்றதுக்கு இன்டரப்ட் பண்ண முடியுது. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு மொத்த ரேஸுக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயத்த பேசுறாரு, அதை ஏன் இன்டரப்ட் பண்ண முடியல? இல்ல அது ஏன் ஒரு என்ன சொல்றது, ஒரு நிப்பாட்டி நீ வெளியே போன்னு சொல்றதுக்கு ஏன் தடுக்குது? பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்க முடியுது உங்களால? இவ்வளவு மோசமா பேசுறப்ப உங்களோட மாரல் தடுக்க மாட்டேங்குது அவங்கள? அதுவும் ரெட் கார்டு கூட கிடையாது, இங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான், அப்படியே வெளியே அனுப்பலாம்ல. இந்த ஷோ டெக்காரம் நீங்க கெடுக்குறீங்கன்னு. அப்போ போன சீசன்ல திடீர்னு உங்களுக்கு வந்த பொங்கல்லாம் என்னது? நான் இவங்கள கேக்குறேன், ஷோ நடத்துறவங்கள இல்ல பிக் பாஸ்? ஸோ எனக்கு இந்த லாஜிக் இது ரொம்ப ரொம்ப மோசமா இதுவா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, எனக்கு தர்ஷனா பேசுனதுமே சுத்தமா பிடிக்கல. அவங்களும் சாரி இவங்க அவங்க பேர் மறந்து போச்சு, தர்ஷா குப்தா, சாரி தர்ஷனா. இல்லைங்க, அவங்க உங்க பேரை கூப்பிட்டு பழகிடுச்சுங்க. அவங்க பேர் இப்பதானே ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிடுறோம், அதனால வந்துருச்சு. ஸோ தர்ஷா பேசுனதுமே எனக்கு இதுவாக தான் இருந்தது. என்னன்னா, இவங்களை விஷாலை பார்த்து சொல்லும்போது லவ் கண்டென்ட் பண்றீங்க போல, இது பண்றீங்க போல, இந்த ஒரு கிரை பேபி தனமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கூட இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனா விஷாலா இது பண்ணும்போது இப்போ இதுல அவங்களுக்கு ஒரு விஷயம் இதுவே ஆக மாட்டேங்குது. எனக்கு முதல் வாட்டியா இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் விஷால் பேசுறது சரியா பேசியிருக்காரு, இல்ல சூப்பரா பேசினாரு அப்படின்னு தோணுச்சு. ஆமா கல்யாணம்னா சொல்றோம், வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, அந்த மேட்ரு அது செருப்பா அடிச்ச மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அந்த விஷயத்துல தர்ஷா பேசுறதுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இதை எதுக்கு நீங்க இழுக்கணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைலாம், ஆனா உங்களுக்கு எல்லாம் இதுல பிரச்சனை இருக்கு. பட் ஜெஃப்ரிய சொல்றதுலயோ இது பண்றதுலயோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, இதுல அருண் திருப்பியும் இவர் ஏதாவது சொல்லுங்க, இல்ல நாங்க பேசினப்ப கூட நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி, இல்ல அருணுக்கு திருப்பி என்ன கிடைக்குதுன்னு பாக்குறதுக்காக நான் வி ஆர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுல என்ன ப்ராப்ளம்னா, that doesn't make any difference because one said is said. நீ என்ன நார்மலைஸ் பண்ணிட்டாது, அவ்வளவுதான். அது irreversible. பட் அதை ஒரு பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி பாக்குறதுக்கு நம்ம எக்ஸைட்டடா இருக்கும். இல்ல என்ன சொல்றது, அது ஒரு
இது செம கண்டென்ட் இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிற இந்த டோன் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தான டோன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி எதை செட் பண்ண வேண்டிய இதுல இருக்கோம்னா, ஒரு கேவலமான விஷயம் இங்க நடக்க போகுது அப்படிங்கிற மக்கள் வந்து எந்த கண் கொண்டு அதை பார்க்கணுன்றது இருக்குல்ல, அதை வந்து நம்ம செட் பண்றோம். இப்ப கண்டென்ட் பார்த்த உடனே நான் அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே நான் நிறைய பார்த்தேன் ட்வீட்ஸ். ஆக்சுவலி அது நான் ஆக்சுவலி இன்டரப்ட் பண்றேன். என்னன்னா இப்போ அந்த இது கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பேசினதுலாம் என்ன அப்படின்னா, அவர் லாஸ்டா எவிக்ட் ஆகும்போது பேசின கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு நைட் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா அருண் பேசினது எல்லாமே. ஏன்னா அவர் ஸ்டேஜ்ல ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. அந்த அந்த விஷயத்துக்காக தான் அவர் திருப்பி வரப்போகுது, திருப்பி வந்து அவர் வாங்க போறாரு, அதே திமிரில் அவர் பேசினாரு அப்படின்னா திருப்பி இவங்களும் கொடுக்கறதுக்கு லைக் கிவிங் பேக் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. அருண் நேற்று அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. சோ இல்ல இது அது இல்ல நான் சொல்றது அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கு கீழே இருந்த கமெண்ட்ஸ் நான் சொல்றேன். இல்ல மக்கள் ஆக்சுவலி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த பீஃப் இருக்குல்ல, என்னன்னா இப்போ அருண் பேசுவாருன்றதை எக்ஸ்பெக்ட் பண்றது ஓகே. நான் அந்த ட்வீட்ஸ பத்தி பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கு ஆக்சுவலி இன்னொன்னு சொல்றேன், 2 lakhs plus views ஆக்சுவலி இருந்தது. எக்ஸாக்ட்லி மை ப்ராப்ளம். நான் இவர்ட்ட சாய் கிட்ட வந்து டிஎம்ல பேசிட்டு இருந்தேன் அந்த விஷயம் நடக்கிறப்போ. ஏன்னா அதோட வியூவர்ஷிப் இப்ப பாருங்க என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பேசிட்டு இருந்தோம் இதை பத்தி பேசும்போது. சோ நான் இந்த இதை சொல்லல, நேத்திக்கு போட்டாங்கல்ல அது வேற, அதெல்லாம் எனக்கு ஓகே. நேத்தி போட்ட விஷயத்த போட்டு இப்ப அருணுக்கும் ஆர்னவுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு அதை நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவுக்கு சொன்னாங்க தெரியுமா. எனக்கு அதுலயே ஒரு விஷயம் என்னன்னா வந்து வெளியே நடக்கிற ஒரு விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப் இன்சிடென்ட் வந்துட்டு அவங்க இது பண்றத வேற கேமரா ஆங்கிள் மாத்திட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அது ஓகே, அதாங்க அதுல எனக்கு தனி பிரச்சனை இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அருண் சொன்னதுல எனக்கு தனி பிரச்சனை இருக்கு. ஏங்க இப்ப நான் சொல்லட்டும், நான் அவனோட பர்சனல் எடுத்து பேசுறேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அவர் வந்து ஏதாவது தொடரட்டும், அவர் வந்து வெளியே பேர் என்ன தெரியுமா, கூகுள்ல போய் தட்டி பாருங்க தெரியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப அந்த அர்ணவ் இஷ்யூவை நீங்க கூகுள்ல போய் தட்டி பார்த்தாலும் அங்க அர்ணவுக்கு டேமேஜ் கிடையாது, அன்ஷிதாக்கு தான் டேமேஜ். ஏன்னா அதான் திருப்பி சொல்றேன், எனக்கு அதுலயுமே உடன்பாடு கிடையாது தான். பட் நான் சொல்றது அருணுக்கும் அர்ணவுக்கும் நேத்துக்கு நடந்த கான்வர்சேஷனால இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றத பத்தி இல்ல, அதை சொன்னவங்களை பத்தி இல்ல. இன் ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு, அவர் ஜெஃப்னு கிளியரா இருக்கு அந்த ப்ரோமோல. ஜெஃப் அவர் மோசமா ஜெஃபை பத்தி ஏதோ ஒன்று சொன்ன உடனே என்ன வார்த்தைன்றது தான் இல்லை. ஸோ ஜெஃபை பத்தி மோசமா தரம் தாழ்ந்து ஒன்று சொல்லியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது. அதனாலதான் முத்துக்குமார்லேருந்து இவங்கலேருந்து எல்லாரும் வந்து தரம் தாழ்ந்த வார்த்தை பேசாதீங்க, கரெக்டான வார்த்தை பேசுங்கன்னு சொல்றாங்க. ஸோ என்ன வார்த்தைன்றது தான் தெரியாது. பட் ஆப்வியஸ்லி ஜெஃப்ன்ற வார்த்தை தான் அவர் எடுத்திருக்காரு இதுன்றது நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும்ல. அதுல என்ன எனக்கு அதுல என்ன சஸ்பென்ஸ் இருக்குன்னே புரியல. ஸோ நான் அதை வச்சு போட்ட ட்வீட்ஸ் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க எந்த கண் கொண்டு பார்க்கணுன்றத ஒன்று செட் பண்ணிட்டோம் நம்ம நான் ஜென்ரலா சொல்றேன், பீப்புள் we've set it. ஏன்னா அதை வந்து ஒரு டிராமா கண் கொண்டு ஒரு 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 படம் மாதிரி ஒரு சீரியல் மாதிரி ஒன்று பார்க்க போறோம், ஒரு கான்டென்ட் ஒன்று பார்க்க போறோம் நம்ம அப்படின்றத செட் பண்ணிட்டோம்னா இதுக்கான வியூவர்ஷிப், எனக்கு அந்த வியூவர்ஷிப் அதிகமானதுல இல்லை இஷ்யூ, ஆக்சுவல் இஷ்யூ. பட் இப்ப இதை பார்த்த 2 லட்சம் பேரும் அதை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்றத நம்ம இங்க பொதுவாக தானே முடிவு பண்றோம். ஸோ அது ஒரு டிராமா மாதிரியும் அது ஒரு சம கண்டென்ட் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதை பாக்குறதுக்கு ஜென்ரலா இங்க பொது மனப்பான்மையில போட்ட ட்வீட்ஸும் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றேன். அப்புறம் இது தனித்தனியா யாரையும் அக்யூசேட் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ நான் சொல்லல. ஸோ இல்ல என்ன சொல்றது, அண்ட் இதை பாத்தீங்களா இப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நிட்பிக்கிங்கும் இது கிடையாது. ஸோ நான் ஜென்ரலா சொல்ல வர்றது என்ன, ஒரு பொதுவா இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்ததுனால அதை பாக்குறவங்களும் அந்த கண்கொண்டு பார்த்து அதை பத்தி பேசுறவங்களும் சரியான இது வந்துச்சு. இப்படி எனக்கு என்னன்னா இதை இமீடியட்டா இப்போ தர்ஷ் மாதிரி ஆட்களோ இல்ல சாய் மாதிரி ஆட்களோ இதை வந்து இவர் இப்படி பண்ணது தப்பு, இப்படி பண்ணது, இதுல இருக்கிற சோஷியல் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பெருசா ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் சாய் டீமே சொன்னேன் சூப்பரா இருந்துச்சு அந்த ட்வீட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தானே, நம்ம இல்ல ஆக்சுவல் பர்சன்டேஜ் நம்ம இல்ல மெஜாரிட்டி. பட் மெஜாரிட்டி இது எப்படி பார்த்துட்டாங்கன்னா சரியான கண் நடந்துச்சு, ஆனா இவன் கேவலமா பேசினான். ஆனா சொன்ன விஷயம் நிறைய நான் பார்த்தேன் இந்த ட்வீட்ஸ், சொன்ன விஷயம் சரிதான், ஆனா இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் இப்படிலாம் பார்த்தேன் நான். ஸோ அப்புறம் மொரட்டு கண்டென்ட் இன்னைக்கு தான் வந்திருக்கு, மற்ற அவன் கண்டென்ட் இல்லை இப்பெல்லாம் நிறைய பார்த்தேன். ஸோ இதுதான் பெரும்பான்மையா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி செட் பண்ண அந்த களம் அவ்வளவு பெரும்பான்மையா இருந்ததுனால அதோட ரெப்பர்கஷன்ஸ் வந்து இதை இவங்க எந்த வகையா பார்த்தாங்கன்றதும் பெரும்பான்மையா அப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுதான் காரணம்னு நான் சொல்லுவேன்.
பட் இதோட இது காஸ் ஆஃப் எஃபெக்ட்னு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி பிரமோல ஓகே நான் பேசுறேன், இல்ல வேற யாராவது பேசணுமா? இல்ல இன்னொன்னு, இந்த நியூஸ் இந்த ஆன்லைன் மீடியா எல்லாம் பாத்தீங்களா, நான் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஃபிலிம் பீட்ஸ் ரியான்ற ஒரு நேம் மட்டும்தான் வந்துட்டு ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் வித் விஜய் விஷால் இருக்கு. அது வந்துட்டு இங்க உள்ள இருக்க ரியாவோட இது பண்ணிலாம் போடுறாங்க. இந்த இந்த மாதிரி ஃபிலிம் பைட்ஸ் எடுக்கிறவங்களாம் ஏதோ ஒரு இது எப்படிலாம் லிங்க் பண்ணி ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே தயவு இருக்காங்க. செய்து இதுவும் புரிய இதெல்லாம் மாட்டேங்குது. ஷேரும் பண்ணாதீங்க, அதுதான் கேட்க முடியும். இல்ல இவங்கெல்லாம் என்ன ஆக்சுவலா போர்ட்டல், அலன் ஆன்லைன்ல இல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் போர்ட்டல் இவங்கெல்லாம், அவ்வளவுதான். இவங்க இதெல்லாம் தயவு செய்து ஷேரும் பண்ணாதீங்க தயவு செய்து. அ- இல்ல நான் மேல அது போட்டிருக்க காரணம் வந்து இது ரெண்டா இன்னொருத்தங்கன்னு சொல்லிட்டு இது இல்ல பண்றதுதான், அலன், இது கிளாரிஃபை இந்த பண்றதுதான். அக்யூசேஷன் வந்து அவங்க உள்ள வரும்போதே வந்தது. ஆக்சுவலா வந்து எப்படி இருந்ததுன்னா, அவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸோட பஸ் போடும்போதே வந்து இவங்களுக்கு பதில் அவங்களோட போட்டோ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஆக்சுவலா பழைய நியூஸ். இது இப்ப இவங்க எடுத்து போடுறாங்க வேணும்னே, ரியா உள்ள வந்துட்டதுனால. ஆனா இது வந்து அவங்க பேரு ரியா கண்ணனோ சம்திங் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. ரியா கே தான் வரும்னு நினைக்கிறேன் அவங்களுமே. இது வந்து அப்ப அவங்க வந்தப்பவே இந்த நியூஸ் எடுத்து போட்டிருந்திருப்பாங்க. முன்னாடி இல்ல ஒரு நேம் வச்சுட்டு ஒரு பஸ் எழுதுற எஸ் அளவு எஸ் எதுக்கு அப்படி இல்ல பண்றாங்க? நீங்க இப்படிலாம் ஷேர் பண்ணுவீங்க, அதுக்கு இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும் தான் பண்றாங்க ப்ரோ. அதனால தான் சொல்றேன் இதை ஷேரே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யா 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 ஓகே தர்ஷன் இது கிளிக் கண்டினியூ. பைட் தான் இது. தர்ஷ் யா சொல்லுங்க யா தர்ஷ். எஸ் 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 ஓகே, நான் பிரமோ இதை செக் பண்ணேன். ஆமா, ஜெஃப்ன்ற பேர் அதுல இருக்கு. பட் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, நான் ஜென்ரலாவே சொல்றேன், லைக் நம்ம எல்லாருமே காமன் ஆடியன்ஸ் தானே. நான் வந்து நம்ம தனியா காமன் ஆடியன்ஸ் தனியா செப்பரேட் பண்றதே வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். ஸோ ஜெஃப்னு இருந்தது. ஆனா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இவர் வந்து எல்லா பசங்களையுமே ஸ்டேஜ்ல திட்டிட்டு போயிட்டாரு. சோ அந்த இதுல இவர் வந்து இந்த பேரை கேட்கிறாரோ அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நான் யோசிச்சேன். இவர் இங்க தப்பா சொல்லிட போறாரு அப்படின்றது பர்சனலி எனக்கு தோணல. நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல எப்படி திமிரா எல்லாரையும் அட்ரஸ் பண்ணாரோ அந்த மாதிரிதான் இங்க ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாரு போல. அதுக்காக தான் இங்கெல்லாம் கோவத்துல இருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க நேத்தே வந்து இவர் வந்து தப்பா பேசினாரு அப்படின்னா, திமிரா அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி பேசினாரு அப்படின்னா நம்மளும் திருப்பி பேசணும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. பட் ஆனா அவர் இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி பேசுவாங்கன்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ராங். இன்னொன்று ஒரே ஒரு சின்ன இது தர்ஷ், தராதரம் குறைஞ்சு ஏன் பேசுறீங்கன்னா அவங்க ப்ரோமோலயே வருமே, அது வார்த்தைகள்ல வந்து தராதரம். ஏன்னா அவர் அந்த எவிக்ஷன் ஸ்டேஜ்லயே அவர் அப்படிதான் பேசினாரு. இந்த ஜால்ராஸ் இல்ல அப்படின்னு எவிக்ஷன் சொல்லிட்டு டேர்ல பேசினாரு. திமிரா பேசினாருங்க. ஜால்ரெல்லாம் தராதரம் குறைஞ்ச வார்த்தை கிடையாது. ஆனா இது தராதரம் குறைஞ்ச வார்த்தைனே அவர் மீன் பண்ணாரு முத்துக்குமரன். அங்க எவிக்ஷன் ஸ்டேஜ்ல ரொம்ப கேவலமா தான் பேசியிருப்பாரு போல. அது கொஞ்சம் இடத்துல போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நாள் ஸ்ட்ரீம்ல கூட பேசிட்டு இருந்தாங்க. சோ அதே மாதிரிதான் அவர் கொண்டு வர போறாரு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் அங்க இருந்தது. அதுக்காக தான் நான் அப்படி யோசிச்சேன். அதுதான் நான் சொல்லுவேன். பட் அது எனக்கு இன்னொன்னு ஒண்ணு அதுல என்ன இதுவா இருந்துச்சுன்னா, இப்போ ஆல்சோ அகைன் நீங்க என்ன போஸ்ட் போட்டிருந்தீங்க என்ன பார்க்கல. ஐ மீன் தனித்தனியாலாம் நான் பார்க்கல, நான் அப்படிலாம் சொல்ல. அதனால தான் நான் முதல்ல சொல்ல போது சொன்னேன் இது ஒருத்தர் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்னு நான் அதை ஜென்ரல் ஆடியன்ஸ்ன்னு சொல்றது, நான் ஜென்ரல் ஆடியன்ஸ்ன்னு சொல்ல, பொதுவா மெஜாரிட்டி ஆடியன்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ நம்ம இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த கண்டிச்சு பதிவு போடுறவங்க எல்லாருமே இதை பத்தி பேசக்கூடிய ஆர் இந்த பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இந்த சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான பேர் தான். நான் சொல்றது பெரும்பான்மை ஆடியன்ஸ்ன்னு சொன்னேன். பெரும்பான்மையான ஆடியன்ஸ் இதை அப்படி பார்க்க மாட்டாங்க. செம கண்டென்ட் பாது அப்படிங்கிற ஒரு 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 கண்ணோட்டத்துல இருந்தா இதை பார்ப்பாங்க. நான் அந்த கண்ணோட்டத்தை தான் தவறுன்னு சொல்றேன். இந்த விஷயத்த ஒரு கண்டென்ட்டாவோ, ஏன்னா இது வெறும் ஜெஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு 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 மொத்த ரேஸ் வந்து அவரால் அப்படி சொல்ல முடியுது. ஆல்சோ ஒரு அடிப்படைவாதத்துல ஒரு மத அடிப்படைவாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரே சின்ன இது பண்ணலாம். எனக்கு ஒரே சின்ன ஒரு மாறு கருத்து இருக்குல்ல. என்னன்னா வந்து ஜெஃப்னு அவர் சொன்னது தப்பு தான், எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு என்னன்னா வந்து அது வந்து ஒரு வேற ஒரு ஏதோ ரோஸ் செக்ஷன் அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தான் நிறைய பேர் வாட்ச் பண்றதுக்கு அந்த நேரத்துல வந்தாங்க. அவர் பண்ணதை யாரும் நான் இங்க ஜஸ்டிஃபை பண்ண வரல. இப்ப பொதுமக்கள் பார்வையில எனக்கு அந்த இன்னொருத்தர் திட்டத்தை பாக்குறதுக்கு அந்த ஆடியன்ஸ் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஏதோ நடக்க போகுது போல. ஒரு ரோஸ்ட் கூட பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் நல்ல ஒரு இதாக தான் இருக்கு.
கல்ச்சர் நல்ல ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம் தான். பட் எனக்கு என்னன்னா நீங்க கம்ப்ளீட்டா அது ஜெஃப் மட்டுமே ஃபோக்கஸ்டா போகும். அவர் சொன்னது 100% தப்பு, எல்லாமே ஓகே. பட் எல்லாமே ஜெஃப் டுவர்ட்ஸா போறது எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா அதை பத்தி அந்த மாதிரி பார்வையில எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து கமெண்ட் பண்ணவங்களும் தப்பு, அந்த மாதிரி பேசினவங்களும் தப்பு. இது அவங்க அவர் சொன்னது கரெக்ட் தான் சொன்னதெல்லாம் தப்பு. பட் எனக்கு அந்த ஜெனரல் ஆடியன்ஸா இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட இல்ல நான் அப்படி சொல்லல. அதாவது எல்லாருமே ஜெஃப் இப்படி பேசட்டும் அப்படின்னு தெரிஞ்ச அதே ஆர்னவுக்கு இருக்கிற அதே மைண்ட் செட்டோட தான் இவங்க எல்லாம் இப்படி போட்டாங்கன்னு நான் சொல்ல ப்ரோ. கேக்குதா? ஹலோ, கேட்டுச்சு அலன்? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அலன் ஆதி பேசிட்டு இருக்காரு, கேக்குதா? பேசுறீங்களா? ஆதி ஆமா பேசிட்டு இருக்காரு. கேக்குதா அலன்? ஐ திங்க் அவருக்கு இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன், எனக்கு இது தெரிஞ்சு. இல்ல, நான் பேசுறது மட்டும் தான் கேட்கல, நீங்க பேசுறது கேக்குதா அவருக்கு? இல்லையே. வெளியே பேச அலன் முடியல கேக்குதா? சொல்லுங்க. எஸ், ஓகே ப்ரோ நீங்க பேசுறது கேக்குது. ஸோ நான் பேசுறேன். ஸோ நான் லைவ் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு ஆர்னோ வந்து பேசுனது அந்த 2 வேர்ட்ஸ் வந்து என்னன்னா, சரி நார்மல் வேர்ட்ஸ் தான். அது வந்து என்னன்னா, அது வந்து ஆனால் பொண்ணுங்களை அட்டாக் பண்ணுறது தான். ஸோ என்னன்னா, தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறேன் அந்த ஜெஃப்ரி அப்படின்னு சொன்னான். ஸோ அதுதான் அந்த ஆர்னோ யூஸ் பண்ண வேர்டு. ஸோ அது வந்து பர்சனல் வன்மம் தான். ஏன்னா அது நார்மல் வேர்ட்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை நார்மல் வேர்ட்ஸ் கிடையாது தான். அதுதான் அது வந்து பர்சனல் வன்மம் தான். தடவிக்கிட்டு இருக்கிறது, பொண்ணுங்களை போய் நோண்டிட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து வன்மம் தான். அது வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணான் ஆர்னோ வந்து. ஏன்னா அன்சிதாவுக்கும் ஆர்னோவுக்கும் சம் அவுட் சைடில் வந்து சம் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சனல் இதில் வந்து ஜெஃப்ரி அட்டாக் பண்ணான். ஸோ இன்னொன்று என்னென்னா, இதுலேயும் அக்செப்டன்ஸ் இருக்கணும். தப்பு தான். என்னன்னா, இது என்னதான் குழந்தைகள் பார்க்குற ஷோ, வீட்டில் உமன்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்குற ஷோ. பட் அந்த லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருந்துச்சு. ஒரு நார்மல் இதாகவே இல்லை. ஸோ அது வந்து அவனுக்கு ரொம்பவே அட்டாக் பண்ணிடுச்சு ஆர்னவுக்கு. இல்ல புரியல, என்ன நார்மலா இல்ல, அது கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா, என்ன சொல்ல வரீங்களா? அந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் வெளியில் போனாங்க பார்த்தீங்களா, அன்சிதாவும் ஜெஃப்ரியும். ஆமா. ஸோ அந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே லைவ் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. யார் 2 பேருக்குள்ள சொல்றீங்க ப்ரோ? அன்சிதாவுக்கும் ஜெஃப்ரிக்கும். ஓகே, பாண்டிங் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஆர்னோவுக்கு மேபி இருக்கலாம், ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கலாம். அந்த அந்த அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து காமிச்சிருக்காப்புல. ப்ரோ அவரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் பண்ணது பெரிய தப்பு. அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தை. அது வந்து பர்சனல் வன்மம் கிடையாது, அது ஒண்ணு. ஏன்னா பர்சனல் வன்மம் அப்படிங்கிறது அதோட மட்டும் அது நிக்காது. அது ஒரு சோஷியலி ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பெரிய சோஷியல் கான்டெக்ட் இருக்கு. நோன்றது தரவருதுன்ற வார்த்தையை நீங்க யாரை பார்த்து சொல்றீங்க, யாரை பார்த்து சொல்ல மாட்டேன்றீங்கன்றதுல ஒரு 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 முரண் இருக்கு உங்களுக்குள்ள, இப்ப பார்ஷியாலிட்டி இவங்க இருக்குல்ல. 2 பேரும் கான்வர்சேஷன் பண்றாங்கன்னா அவுட் சைடு வெளியில போயிட்டு இது வந்து அவங்க பர்சனல் வன்மத்தை வெளியில எப்படி வேணாலும் பேசிக்கலாம். இல்ல ப்ரோ, இது வெளியே பேசினாலும் தப்பு. அது ரொம்ப டிகிரடேட்டரியான வேர்ட்ஸ்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒருத்தரை பார்த்து காஸ்டிஸ்டா ஒரு ஸ்லர் இல்ல ரேசிஸ்டா ஒரு ஸ்லர் சொல்றீங்கன்னா அது எப்படி தனிப்பட்ட உங்களோட விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டோ, அதே போல இதுவும் ஒரு சோஷியல் கான்டெக்ட் தான். இன்னொன்னு, எப்படி அவங்களோட பாண்டிங் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதை பார்த்து தான் இவர் இப்படி செஞ்சிருப்பாரு போலன்னு நம்ம ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறோம்ல ப்ரோ. அது வந்து எப்படி ஆகும்னா, ஓகே அவரு இந்த மாதிரி ஒரு காரணத்தால செஞ்சிருக்கலாம். அப்படி நம்ம வந்து அதுக்கு காரணம் ஒரு தவறான ஒரு சோஷியலி தப்பான ஒரு விஷயத்துக்கு ப்ரோ நம்ம வந்து கான்டெக்ஸ்டே கொடுக்கும். அதாவது அவங்களோட சைடு ஏன் தெரியுமா அவங்க இதை பேசியிருக்க கூடும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே போகாம இருக்கிறது தான் கரெக்ட் ப்ரோ. அதை 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 சொல்றது ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்கும் அப்படிங்கிற, நீங்க அப்படி சொல்ல வரலன்னா கூட அது அப்படிதான் இன்டர்பிரட் ஆகும். அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்கும் அவர் பேசுனதுல அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகும். அதனால அது